மக்களை ஏமாத்துறதுல திமுக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே எந்த கட்சிக்கும் கிடையாது. அது மாதிரி வந்து தேனை ஒழுக பேசி மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதில் திமுக இணை திமுக தான். இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சு மக்களை ஏமாற்றும் அரசாக இந்த அரசு இருக்கு. ஏன்னா 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. 2500 மகளிர் உரிமை தொகை ஏற்றி கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. திமுக கஜானாவே சுரண்டி எடுத்து விட்டு போய்விட்டது. தொடச்சு வழிச்சிட்டு போயிட்டாங்க. இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அதனால் இந்த மாதிரி கேட்பதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ ஓபிஎஸ் கிடையாது. அது இவர் அண்ணா திமுகலேருந்து வந்தவர். திமுக சைலண்டாக இருக்கும். இல்லை, அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைந்திருந்தால் 2000 ரூபாய் உடனே முதல் கையெழுத்தாக இருந்திருக்கும் அப்படின்றதை குறிப்பிட்றாரு அவர். இவர் அண்ணா திமுகவில் இருக்கும்போது இப்படி பேசுவார். மொத்தமாக அவர் வந்து தன்னை வளர்த்து ஆளாக்கி முதலமைச்சராக்கணும் அண்ணா திமுக துரோகம் பண்ணிட்டு வந்தவர். ஸ்டாலின் வந்தால் 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. எங்கேருந்து கொடுத்தாரு ஸ்டாலின்? 1000 ரூபாய் கொடுக்குது, 2.5 வருஷம் போட்டு தான் கொடுத்தாரு. எப்படி 2000 ரூபாய் கொடுத்தாரு? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்கிறாரு, 3 மாதத்தில் என்ன வாக்குறுதியில் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சி நிறைவேற்றுச்சு, அப்படி நிறைவேற்றுச்சேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் போய் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டீங்க, அதுக்காக இவ்வளோ துதி பாடாதீங்க, கொஞ்சமாக துதியை பாடுங்க அப்படின்னு சொல்லி. 100% கரெக்ட். 100% கரெக்ட். இதுதான் உண்மை. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நேரத்தில் நிறைய நாடகங்கள் நடந்துச்சு ஓட்டுக்காக. அப்படிதான் நீங்கள் வழங்கின பட்டாக்கள் இருக்கு, இடம் இல்லை. அப்படி 75,000 பட்டாக்கள் வழங்கிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் யாருக்குமே இடம் இல்லைன்றத செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். 100% அவர் சொன்னது உண்மைங்க. அது பொய் வாக்குறுதி, பித்தலாட்டம், இதெல்லாம் வந்து திமுக கைவந்த கலை. அதனால அவர் எடுத்து ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்லும்போது இவங்க நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. கேஎன்ஆர் எந்திரிச்சு என்னை பேசும்போது சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் 108 தான், அதை மனசில் வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறோம், சேர்ந்து இருந்தால் உங்களை விட அதிக வாக்கு எண்ணிக்கை தான். அதனால் நீங்கள் எங்களோட கூட்டணி ஆட்சிகளோட தயவுல தான் நிற்கிறீங்க ஆட்சி அப்படின்றத கேஎன்ஆர் இன்னைக்கு சொல்லி. இதெல்லாம் அபத்தமான பேச்சு. தைரியம் தான் திமுக அண்ணா திமுக சேரட்டும். சேர்ந்தால் அண்ணா திமுக மொத்தமாக காலி ஆகிடும். விஜய் 150 சீட் ஜெயிப்பார். நீங்கள் தோத்துட்டீங்க, உங்கள் தலைவரே தோத்துட்டார். ஏன்னா ஏவாவேல அதை சொல்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, லைவில் போயிட்டுருக்கு, எல்லாம் எடுத்து போட்டுறாங்க. அதனால் ஒன்று லைவை பார்த்து பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து அவை குறிப்பை முன்னாடியே கட் பண்ணிடுங்க அப்படின்ற. அப்போ இப்போ அதை வந்து ஏதோ வந்து கெடுக்குறாங்க, லைவ் பண்ணாதன்றாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொன்னார். வெக்கமா இல்லை ஒரு எதிர்கட்சி தான் லைவ் வேணும்னு கேட்கும். அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்குது திமுக. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது எல்லாமே. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். சீனியர் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அமைதியாக இருக்குது, பதுங்குறாங்க. ரகுபதி, தங்க தென்னரசு, எம்ஆர்கே, ஏவாவேலு அப்படியே பதுங்கிறதுல PhD வாங்கினது. நேரு அப்படியே பவ்யமாக இருப்பாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். பட்ஜெட் மீதான விவாதங்கள் தமிழக சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சு மக்களை ஏமாற்றும் அரசாக இந்த அரசு இருக்கு. ஏன்னா 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. 2500 மகளிர் உரிமை தொகை ஏற்றி கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதியுமே தொடர்ந்து செயல்படுத்தாம சும்மா சின்னதாக பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்ன மெயின் வாக்குறுதிகள் எங்க? மக்களை ஏமாற்றும் அரசு இந்த அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? ஸ்டாலின் வந்து எப்படி வாக்குறுதியில் நிறைவேற்றினார்? ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் 1000 ரூபா கொடுத்தாரு. பதவிக்கு வந்து 21 மே, 23 செப்டம்பர், 27 மாதம் பொறுத்து தான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் ஓபிஎஸ் அப்போ அதிமுகவில் இருந்தார். அதிமுகலேருந்து நீக்கப்பட்டிருந்தார். அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லாமல் இருந்தார், நடுவில் இருந்தார். இன்றைக்கி திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். அவர் கேட்பது வந்து மேம்போக்காக பார்த்தா சரியாக இருக்கும். ஆனால் மக்கள் அப்படி எதுவுமே கேட்கல. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அன்றைக்கி கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், பெண்களை போய் கேட்குறாங்க என்ன கொடுக்குறப்ப கொடுப்பாரு. இவங்க எப்படி கொடுத்தாங்க? அப்பாவும் பிள்ளையும் 5000 ரூபாய் அவங்க வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் தானே கொடுத்தாங்க. அப்போ மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இந்த வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற முடியும்னு யாருக்குமே தெரியல. அவர் பதவி ஏற்றப்போ கரெக்டாக சொன்னார், கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்களுக்கு தேவை அப்படின்னாரு. கஜானா காலின்னாரு. ஏன் இவங்க இப்போ அதிகாரத்துக்கு வந்தோன்னா 27 மாதம் பொறுத்து தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் குறைஞ்சபட்சம் இந்த 2500 ரூபாய் 6 சிலிண்டர் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வருமானு தெரியாது. ஏன் நான் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன், சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னாரா? செஞ்சாரா? செய்யாமலே கவர்மெண்ட் ஓடி போச்சுல்ல. 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் நியமிப்பண்ணார். இருக்கிறவங்களையும் காலி பண்ணிட்டு தான் போனார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 2.5 வருஷம் பொறுத்து 3 வருஷம் பொறுத்து அப்படி தான் நிறைவேற்றினாங்க. திமுக கஜானாவே சுரண்டி எடுத்து விட்டு போய்விட்டது.
தொடச்சி வழிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அதனால் இந்த மாதிரி கேட்பதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ ஓபிஎஸ் கிடையாது. அது இவர் அதிமுகலேருந்து வந்தவர். திமுகன்னு சைலண்ட்டாக இருக்கான். ஒரிஜினல் திமுக அமைதியாக இருக்கும்போது புதியதாக வந்தவருக்கு ஏன் இந்த எவ்வளவு தூரம் பேச்சு? இல்லை, அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைந்திருந்தால் 2000 ரூபாய் உடனே முதல் கையெழுத்தாக இருந்திருக்கும் அப்படின்றதை குறிப்பிடுறாரு அவர். இவர் அதிமுகவில் இருக்கும்போது இப்படி பேசுவாரா? மொத்தமாக அவர் வந்து தன்னை வளர்த்து ஆளாக்கி முதலமைச்சராக்கணும் அதிமுக துரோகம் பண்ணிட்டு வந்தவர். ஸ்டாலின் வந்தால் 2000 ரூபாய் கொடுத்துருவாரு. எங்கேருந்து கொடுத்தாரு ஸ்டாலின்? 1000 ரூபாய் கொடுக்குறது 2.5 வருஷம் போட்டு தான் கொடுத்தாரு. எப்படி 2000 ரூபாய் கொடுப்பார்? யார் வந்தாலும் கொடுக்க முடியாது. கஜானா காலி. விசுவாசத்தை காட்டிக்கிறார். அவர் தாவேக்காக போகிறாருன்னு ரூமர் அதிகமாகிடுச்சு. அது போன வாரம் உதயநிதி கைது செய்யப்பட்ட போது கூட வந்து சாலை மறியெல்லாம் பண்ணி பார்த்தார். 75 வயசில் எல்லா விதமான திலாலங்கடி வேலையும் பண்ணிகிட்ருக்காரு அவர். இது கேள்வி கேட்பதற்கான உரிமை வந்து திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா திமுக சார்பாக தான் அவர் இன்றைக்கி பேசுகிறாரு. இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பலதை இவங்க நிறைவேற்றல. இல்லை, மக்களை வந்து பச்சை பொய்யை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவங்க 5 வருஷம் ஆண்டுட்டு போனாங்க. இப்போ மறுபடியும் இன்றைய ஆளுங்கட்சியை பார்த்து இந்த கேள்விகளை இவர்கள் கிளப்புகிறார்கள். அட் சம் பாயிண்ட் ஆளுங்கட்சி இதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் வரும். ஆனால் திமுக கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் வராது. மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை. விஜய் தன்னுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று திமுக எவ்வளவு கூக்குரல் இட்டாலும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடைக்கப் போவது கிடையாது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்கிறாரு, 3 மாதத்தில் என்ன வாக்குறுதியில் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சி நிறைவேற்றுச்சு, அப்படி நிறைவேற்றுச்சேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் போய் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டீங்க, அதுக்காக இவ்வளோ துதி பாடாதீங்க, கொஞ்சமாக துதியை பாடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். 100% கரெக்ட். 100% கரெக்ட். இதுதான் உண்மை. இதில் பரம்பரை திமுககாரன் கேட்க மாட்டான். ஒரு கே.என். நேருவோ, ஒரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமோ, அல்லது யார் ஒரு தங்க தென்னரசோ, இவங்கெல்லாம் வந்து பரம்பரை திமுக. இவங்கெல்லாம் வந்து பதவி இல்லைன்னு ஓடி போனவங்க. தன்னை முதலமைச்சராக்கின ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒரு நபர். அவர் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. செங்கோட்டையன் அழகாக தான் சொன்னார். நீங்கள் இங்கேருந்து என்ன சொன்னார் அவர்? நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டீங்க, அதுக்காக கொஞ்சமாக துதி பாடுங்க, ரொம்ப துதி பாடாதீங்க அப்படின்னு சொன்னார். 100% கரெக்ட். செங்கோட்டையன் சொல்கிறது 100% கரெக்ட். எப்பவுமே இந்த புதுசாக கன்வெர்ட் ஆனவங்க தான் ரொம்ப குதிப்பாங்க. எல்லா ரிலீஜனு காஸ்ட்டு கட்சியிலுமே வேறு இடத்துலேருந்து வந்தவன் தான் ரொம்ப குதிப்பான். அதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. பரம்பரையாக இருக்கிறவங்க கூட பரம்பரையாக இருக்கும், சைலண்ட்டாக இருப்பான். அவனுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரம் விசுவாசத்தை காமிச்சுக்கிறது. இவர் வந்து ஸ்டாலின்கிட்ட விசுவாசத்தை காட்டுறாராம். இவர் தாவேக்காக போகிறாருன்னு ரூமர் அடிப்படுது. இவர் மகன் வந்து ஏற்கனவே தாவேக்காவோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமாம், தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இவர் தாவேக்காக போகிறாருன்னு செய்திகள் வந்தப்போ முதல்ல அதை ரசித்தார். அப்புறம் அங்கே விஜய்கிட்டேருந்து எந்த விதமான அழைப்பும் இல்லைன்னொன்னே மறுத்தார். அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னாரு. அப்புறம் இப்போ வந்து திமுகவுக்கு ஓங்கி ஜால்ரா தட்டுற அளவுக்கு அசம்பிளி உள்ள போய் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். ஏன்னா வெறும் வாக்குறுதி, போலியான வாக்குறுதிகளை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சிங்க, அந்த வாக்குறுதியை காப்பாற்றன்னு மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் சார். உண்மையிலே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் தானே? விஜய் அவர்களுக்கு பெரிய சவாலா? சில வாக்குறுதிகள் கஷ்டம்தாங்க, சந்தேகமே இல்லை. நிரம்ப வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் திமுக கொடுத்து ஏமாத்துன மாதிரிலாம் இதை சொல்ல முடியாது. அதில் திமுகவை யாருமே பீட் பண்ணிக்க முடியாது. அவங்க உலக அளவில் வந்து அதில் வந்து சாதனையாளர்கள், கின்னஸ் ரெக்கார்ட் படித்தவங்க. மக்களை ஏமாத்துறதுல திமுக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே எந்த கட்சிக்கும் கிடையாது. அது மாதிரி வந்து தேனை ஒழுக பேசி மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதில் திமுகவுக்கு இணை திமுக தான். அந்த பாதையில் கொஞ்சம் விஜய் நடந்து போனார். ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல, நிற்கிறாரு. எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியுமான கஷ்டம்தான் நிச்சயமாக. சில வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம். அவர் அவ்வளோ வாக்குறுதிகளை விஜய் கொடுத்துருக்கக்கூடாது, அது தப்பு தான். எப்படியாவது ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி கேள்விகள் மேல் கேள்விகள் வருகின்றன. 2500 ரூபா மட்டும் கொடுத்துட்டாருனா கூட வந்து மற்றெல்லாம் பின்னால் போயிடும். அது ஒன்றை செஞ்சால் கூட ஐ திங்க் அதை செய்து விடாருன்று தான் நான் நம்புகிறேன். திமுக ஆனால் அதை கேட்கறதுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லை. சத்தியமாக திமுக அதை பற்றி பேசுறதுக்கு தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ எதுவுமே கிடையாது. உங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? தேர்தலுக்காக கட்சி நேரத்தில் நீங்கள் அடித்த கூத்து எவ்வளோ? என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணீங்க? 9000 ரூபாய் தூக்கி போட்டிங்க 1.5 மாதத்துக்குள்ளே. அப்படியும் தோற்றிங்கல்ல. இப்போ மக்கள் தெளிவாக தானே இருக்காங்க. நீ கொடுக்குற காசை வச்சுலாம் வந்து உன்னை வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 9000 ரூபாய்னா ஓட்டுக்கு காசு ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 10,000 வரைக்கும் போச்சு. அப்படியும் தோற்றிங்கல்ல. அப்போ இதெல்லாம் கொடுக்காட்டி இன்னும் என்ன கதியாக இருப்பீங்க? ஆகவே இதை மனதில் வைத்து தான் அவர்கள் பேச்சை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது குறிப்பிட்டே திரும்பி ஒன்று சொன்னாங்க, தேர்தல் நேரத்தில் நிறைய நாடகங்கள் நடந்துச்சு ஓட்டுக்காக. அப்படி தான் நீங்கள் வழங்கின பட்டாக்கள் இருக்கு, இடம் இல்லை. அப்படி 75,000 பட்டாக்கள் வழங்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் யாருக்குமே இடம் இல்லைன்றத செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். தேர்தலில் வாக்குக்காக மட்டும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. 100% அவர் சொன்னது உண்மைங்க. இந்த அசம்பிளிலே இன்றைக்கி சீனியர் மோஸ்ட் செங்கோட்டையன் தான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சீனியர் மோஸ்ட் அவர் தான். அவருக்கு தெரியாததில்லை. 77லேருந்து அசம்பிளியில் இருக்கார். அவர் 50 வருஷமாக இருக்கார்.
அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அதிலும் பொய் வாக்குறுதி, பித்தலாட்டம், இதெல்லாம் வந்து திமுக கைவந்த கலை. அதனால தான் அவர் எடுத்து ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்லும்போது இவங்க நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் வந்து பட்டா கொடுத்துட்டீங்க, லேண்டை காணனா, இது என்ன அட்டுவீங்க? அது இந்த மாதிரி எவ்வளோ இது வரைக்கும் உங்கள் வாக்குறுதியோட லட்சணம் என்ன? எம்எல்ஏ எந்திரிச்சு சண்டை போடுறாரு சார். திருவரம்பூர் எம்எல்ஏ எந்திரிச்சு சாரோட சண்டை போடுறாரு. எங்கள் தொகுதியில் யார் எல்லார்ட்டையும் பட்டா இருக்குது, இடம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு சார். அதுக்கு என்ன சார்? இன்னொன்று, திமுக உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் இன்னமும் கவர்மெண்ட்டு தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அமைச்சர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் புதுசாக சேர்ந்தவரெல்லாம் வந்து தானும் அமைச்சர் நினச்சிக்கிறாரு. ஓபிஎஸ் எல்லாம். ஆமாம், அந்த பழைய அமைச்சர்கள் கூட கொஞ்சம் கண்ணியமாக இருப்பாங்க. புதுசாக போனவங்க விசுவாசத்தை காட்டணும்ல. அதுதான் இப்போ பிரச்சனையா. தேர்தல் தோல்வியை ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அதனுடைய விளைவு தான் இத்தகைய பேச்சுக்கள். தொடர்ந்து இந்த பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறது கஷ்டம் சொன்னீங்க. ஆனால் கஷ்டம் 100 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வரப்போகுது. இந்த கஷ்டம் தொடர்ந்து அப்படியே இருந்தால் அதை ஒரு இதாகவே எடுத்துருவாங்கல்ல சார், அஜெண்டாவே எடுத்துருவாங்கல்ல. வாக்குறுதியெல்லாம் போலின்ற மாதிரி அஜெண்டா எடுத்தாங்க. நாள் ஆக ஆக நான் என்ன சொல்கிறேன், 2.5 வருஷம் பொறுத்து தானே அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு. எவ்வளோ வாக்குறுதி இருந்தாலும் மெயின் 1500 ரூபாய் தாங்க. அதாங்க 1000 2500 ரூபா மாற்றணும். அதை ஒன்று பண்ணிட்டாருனா கூட தப்பிச்சிடுவாங்க. மற்றதெல்லாம் செய்யாட்டி கூட அதை ஒரு ஆண்டுக்குள்ளே செஞ்சுட்டு மற்றதெல்லாம் வந்து அப்பப்போ எதனா கொஞ்சம் அப்படி பண்ணுற மாதிரி இதெல்லாம் தப்பிச்சுப்பாங்க. அந்த 2500 ரூபா கொடுக்கலன்னா பெரிய சிக்கல். கிராமப்புறங்களில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. திமுக அது பெரிய பிரச்சனையை முன்னெடுப்பாங்க. அத்தனை வாக்குறுதிகளையும் அது ஒன்றை மட்டும் நிறைவேற்றிட்டாருனா கூட போதும், மற்றதெல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனால் அதுதான் சிக்கல், பணம் கிடையாது. புரியுது. கன்னி பேச்சு, எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய கன்னி பேச்சு தான் சார் ஒவ்வொரு நாள் இதாக இருக்குது. நேற்று வந்து ராஜேந்திரன் திமுக எம்எல்ஏ கன்னி பேச்சு பேசினார். அவர் மரிய வில்சன் அவர்கள் தமிழை வந்து கேலி செய்ததாக ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. இந்த தமிழில் கேலி செய்தது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மையா? அவருக்கு தமிழ் தெரியல, கற்றுக்கிட்டு இருக்காரு. அதை வச்சு ஆனால் ராஜேந்திரன் கண்ணியமாக தான் சொன்னார். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எதை எப்படி கற்றுக்குறீங்கன்னு. அவர் கிறிஸ்தவம் தான் எனக்கு அன்பை போதித்தது, அது சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் அவர் போய் வந்து தமிழில் படித்த உங்களை விட எனக்கு கிறிஸ்தவத்தில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னும் போது அது வந்து அதை அவர் தவிர்த்துருக்கலாம். தேவையில்லாத சிக்கலத்தையும் வெறுவாயை மெல்றவனுக்கு அவள் கொடுத்த மாதிரி உடனே தமிழில் பற்று உள்ளவர்கள் பொங்கி எழுவாங்க. அதுக்கு வந்து மரிய வில்சன் நிதியமைச்சர் இந்த ஸ்பீச்சை எஸ்பெஷலி அந்த மொழி சம்மந்தமாக அதை வந்து தவிர்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தவிர்த்துருக்கலாம். தேவையில்லாமல் சர்ச்சை உண்டாகுது. தப்பு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் பேசுனது தவறு இல்லை, அது அவருடைய உரிமை. பட் அதை அவர் தவிர்த்து இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏன்னா அதை உடனே நயினா நாகேந்திரன் வந்து கிறிஸ்தவம் வந்து தமிழை விட முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்கருத்து தெரிவிச்சிருந்தார். அவர் வந்து கிறிஸ்தவம் அன்பு மொழி, இரக்க மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் தமிழ் படித்தவர்களோட இது நல்லா தெரியும் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு சார். இது தேவையற்ற சர்ச்சைங்க. அது அவருடைய கருத்து. நான் கிறிஸ்தவத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட தமிழ் தான் அதிகம். தமிழ் படிச்சிருக்க பல பேருக்கு தெரிஞ்ச தமிழை விட எனக்கு கிறிஸ்தவத்தின் மூலமாக கிடைச்ச தமிழ் வந்து உயர்ந்தது, அது எனக்கு அன்பை போதிச்சுது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அவருடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கிறிஸ்தவமாக தமிழாக எது உசந்தது எது தாழ்ந்ததுன்னு போது அந்த இடத்துல தான் வந்து இப்போ அந்த தேவையற்ற சர்ச்சையை அவர் தவிர்த்திருக்கலாம். நான் கிறிஸ்தவத்திலிருந்து தமிழை கற்றுக்கொண்டேன், வேதகாமத்திலிருந்து தமிழை கற்றுக்கொண்டேன்றது 100% அவருடைய கருத்து. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது, மாற்று கருத்து இல்லை. அதில் அது அவருடைய கருத்து. அது சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது, அது ஒன்றும் அவதூறு கிடையாது. அது இன்ஃபேக்ட் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் சாராதவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. பட் இந்த தமிழோடு அது ஒப்பிட்டதே அவர் தவிர்த்திருக்கலாம். தேவையில்லாத பேச்சு அது வந்து. அதை வந்து அவர் சட்டசபைக்கு வெளியில் பேசியிருந்தாருன்னா ஓகே, அதுவும் மந்திரியாக இருந்தால் பேசக்கூடாது. உடனே அவர் வந்து இவெல்லாம் பிஜேபிக்காரன், இப்போ எதிர்க்கிறவங்க பூரா பிஜேபிக்காரன் மெயினாக பார்த்தீங்கன்னா பொங்கி எழுறானுங்க. அப்படியே கிறிஸ்தவத்தை தமிழை விட கிறிஸ்தவம் உயர்ந்ததுன்னா நயினா நாகேந்திரனுக்கு பொத்துக்குன்னு வருது. தமிழை விட இந்து மதம் உயர்ந்ததுன்னா பொத்தின்னு இருப்பார் அவர், இல்லையா? அமைதியாக இருப்பீங்க நீங்கள். அதனால் இந்த பேச்சுக்கள் அது ஒன்றும் தவறு கிடையாது, அவதூறு கிடையாது, அவருடைய கருத்து. ஆனால் இது இத்தகைய சிக்கலை உண்டாக்கும் என்பதால் இதை தவிர்த்து இருந்தால் நல்லது. ஏன்னா ஆல்ரெடி பட்ஜெட் மேலே ஜெவமாலையை வச்சுட்டு போனார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வர வச்சுருந்தாங்க. அது எப்படி பட்ஜெட் மேலே நாளைக்கு ராமர் சிலையை வச்சுட்டு போனால் ஒத்துக்குருவீங்க? இல்லை, அது அவர் தவிர்த்துருக்கணுங்க. அந்த கிராஸ் எடுத்துகிட்டு வர்றது, ஜபமாலையை எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் சட்டசபைக்குள்ளே தவிர்த்துருக்கணும். நிச்சயமாக அது நீங்கள் மதம் வந்து தனி மனிதனுக்கு கூட பிரச்சனை. ஒரு வில் 4 சவுத்துக்குள்ளே இருக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டு வந்து நடுத்தரில் நீங்கள் வைக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் கரெக்ட். இப்போ நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே போனேன்னா நாளைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் அவன் யாகம் வளர்ப்பான். அசம்பிளிக்குள்ளேயே யாகம் வளர்த்து 5 ஐயரை உட்கார வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பட்ஜெட்டை படிப்பான். அதுவும் நடக்கும். நீங்கள் இதை பண்ணீங்கன்னா அதுவும் நடக்கும். இதை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புரியுது சார்.
எம்எல்ஏக்கள் பேச்செல்லாம் எப்படி சார் இருக்குது? தாவேக்கா எம்எல்ஏக்கள் புதுசாக வர்ற எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறாங்க சார். என்ன ஏதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே இது நடக்கலை, இது தப்பு, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, உங்கள் மேலே வழக்கு இருக்குது, இவ்வளோ ஓப்பனாக அடிக்கிறாங்க சார். இல்லை, அது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. முதல்ல சபாநாயகரை பாராட்டணும். சபை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பாகுது. ஸ்டாலின் பீரியடில் ஸ்டாலின் மட்டும் பேசுவார். எடப்பாடி பேசும்போது கேமரா ஆஃப் பண்ணுவாங்க, அவர் பக்கமே திரும்பாது. பல விஷயங்களை வந்து ஒளிபரப்பே இருக்காது. இப்போ வந்து இருக்குது. ஆமாம், ஃபுல் லைவ். இது உண்மையிலேயே வந்து அரசை பாராட்ட வேண்டும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை இப்போ உயர்வு நகர்ச்சியாக எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போக வேண்டும். இல்லை, டேரெக்டாக சின்ன சின்ன பசங்களாம் ஏறி அடிக்கிறாங்க. அது நல்லது. அது சும்மா இவங்க திமுக அதிமுகவில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க 50 வருஷம் 60 வருஷம் அவங்க சுற்றி வளைச்சி பேசுவாங்க. இவன் டைரெக்டாக அடிக்கிறான். பதில் சொல்லு. இதான் அடுத்த தலைமுறை கிட்ட நீ போய் நிற்கணும். முதல்ல அடுத்த தலைமுறையை உன்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா நீ ஜெயிக்க முடியும். அப்படி கடந்த காலங்களில் நீங்கள் கடத்திட்டீங்க 50 வருஷமாக திமுக அதிமுக. இனிமேல் அது கிடையாது. ஆமாம், ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு பட்டாவை காணா கேட்குறான், இன்னொரு அமைச்சர் எந்திரிச்சு தொழிற்சாலே இல்லை 4 நிறுவனங்கள் தான் இருக்குது எங்கே அப்படின்னு கேட்குறாரு. நேருவை பார்த்து எல்லாருமே டேரக்டாக அட்டாக்காக இருக்குது சார். அமைச்சர்களுக்கு தான் அட்டாக்கு. அதான் தெரியுது அவங்களுக்கு. அவர் எல்லாத்தையும் சகிச்சுட்டு நிற்பார். அவர் பாருங்கள், ஒரு அவதூறு பேச்சு கூட கிடையாது. ஏன்னா திறந்தா பிரச்சனை தெரியும். ஏன்னா அவங்க எல்லாரும் சீனியர் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அமைதியாக இருக்கு, பதுங்குறாங்க. ரகுபதி, தங்க தென்னரசு, எம்ஆர்கே, ஏவாவேலு அப்படியே பதுங்கிறதுல PhD வாங்கினவர். நேரு அப்படியே பவ்யமாக இருப்பாங்க. என்னோட மாப்பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தியா, அது அந்த பேச்சுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க என்னுடைய மாப்பிள்ளைகள்லாம் என்னது. அப்போ இவங்க எல்லா தந்திரங்களையும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள திமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காக கற்றுக் கொடுத்துருவாங்க. அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. நேரு எந்திரிச்சு நீ பேசும்போது சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் 108 தான், அதை மனசில் வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறோம், சேர்ந்து இருந்தால் உங்களை விட அதிக வாக்கு எண்ணிக்கை தான். அதனால் நீங்கள் எங்களோட கூட்டணி ஆட்சிகளோட தயவுல தான் நிற்கிறீங்க ஆட்சி அப்படின்றத நேரு இன்னைக்கு சொல்லி. இதெல்லாம் அபத்தமான பேச்சு. தைரியம் தான் திமுக அதிமுக சேரட்டும். சேர்ந்தால் அதிமுக மொத்தமாக காலி ஆகிடும். விஜய் 150 சீட் ஜெயிப்பார். அதிமுகவோட ஒரே வாக்கு ஆன்டி டிஎம்கே. அது போய் வந்து திமுகவோட சேர்ந்துன்னா, ஆனால் இந்த முன்னாள் மந்திரிங்க வேணால் போய் சேரலாம், ஓட் பேங்க் போகாது. அதனால் வந்து நாங்கள் 108, இந்த கதைலாம் வேணால் 108, 110, 150 நீங்கள் தோத்துட்டீங்க. உங்கள் தலைவரே தோத்துட்டார். அதை ஒத்துக்கோங்க. முதல்ல அதை ஒத்துக்கோங்க. தோல்வியை ஒத்துக்கோங்க. உங்கள் தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். 59 சீட் வாங்கி எதிர்கட்சியாக உட்காந்துட்டீங்க. 5 வருஷமாக எதிர்கட்சியாக இருங்க. மக்கள் மனசுலாம் தலைவர் தான் இருக்காரு. இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. சபையில் இல்லை. ஆகவே நேரு போன்றவர்கள் அவங்க நல்லா தெரியும் விஷயம். அவங்க வந்து ஒரு விதமான அப்படியே ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க, அப்படி பயப்படாத மாதிரி. வரும். கடந்த காலங்களில் செஞ்ச எல்லா காரியத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நாட்கள் வந்தே தீரும். தப்ப முடியாது யாரும். ஏன்னா தாவேக்கா 108ன்றது அவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரியே இருக்குது. அது மட்டம் தட்டுற பேச்சை தான் டே 1ல திமுக செய்யுது. ஸ்டாலின் செய்கிறார், உதயநிதி செய்கிறார், நேரு செய்கிறாரு, வேலு செய்கிறாரு. இவங்க அது அவங்களுக்கு அது ரத்தத்திலே ஊர்னது. சொல்லிட்டு போங்க. இல்லை, செங்கோட்டை எழுந்துச்சு உடனே சொன்னேன், நீங்கள் 97 வாங்கிட்டு ஆட்சியை பிடிச்ச அந்த மனசில். ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், 97 வாங்கிட்டு ஆட்சியை பிடிச்சது காங்கிரஸோடையும் பாமக தயவோடையும் நின்றுது. அது அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் ஓட்டினார் கருணாநிதி. இப்போ அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி திமுகக்கே அது சாத்தியம் கிடையாது. அதான் இது வந்து தேர்தல் முடிவு அவங்களால ஒத்துக்க முடியல. அந்த வைத்தறிச்சலாக தான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள், இப்படிப்பட்ட செய்கைகள் எல்லாமே. அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இவங்களை இறக்க முடியாது தாவேக்கா. ஓகே, செங்கோட்டையன் அவர்களை தாவேக்காவினர் எல்லாருமே கொண்டாடுறாங்க சார். எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தான் சார் அவை முன்னவர் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. சமாளிக்க முடியாத தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு கூட அவர் எந்திரிச்சு டக்குன்னு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. ஆமாம், அது வந்து மற்ற மந்திரிகள் கற்றுப்பாங்க. மற்ற மந்திரிகள் வந்து வரும் நாட்களில் அதை கற்றுப்பாங்க. அனுபவம் பேசுது. 50 வருஷம் ஒரு அனுபவம். 77லேருந்து எம்எல்ஏ, 50 இயர்ஸ், 10 முறை எம்எல்ஏ. நக்கல் நக்கல் பண்ணுறாரு. சரி, என்ன பண்ணுறீங்களோ அது திரும்பி பண்ணுறாரு கரெக்டாக. இவங்க பழைய மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க திமுகவில். அந்த பழைய நாட்கள் இனி வராது. அதை அவர்கள் புரிந்து கொள்வது அவர்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த தாவேக்கா வந்து எல்லாம் புதுசு, சின்ன பசங்க. அவங்களுக்கு இளங்கன்று பயம் அறியாது. நேரடியாக போட்டு அடிக்கிறான் அவன் வந்து. இப்போ இந்த சட்டசபையில் கூட திமுக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இது முடிஞ்சிடும் செப்டம்பரோட. அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த பிப்ரவரி, மார்ச். அதில் வேடிக்கை பார்ப்பாங்க திமுக. அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் தாவேக்கா தயாராகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ அதில் கண்டிப்பாக இப்போ இருக்க மாதிரிலாம் திமுகவால் வந்து ஒன் சைடாகவே வந்து அசம்பிளி டிபேட்ஸை கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவுமே அவங்க தொகுதியில் இது இல்லை, நீங்கள் இது பண்ணலைன்னு மினிஸ்டரை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன இப்போ கோரிக்கை வச்சு தான் ஆகணும். நீ எல்லா மந்திரிகிட்டையும் சண்டை போடுவேன், எலும்பு உடைப்பான், அதை உடைப்பான்லாம் எந்த மந்திரியாவது எந்த எம்எல்ஏவாவது பேசினானா நாளைக்கு போய் மந்திரி ரூமில் நிற்க முடியாது தொகுதி பிரச்சனைக்கு. புரியுது. அதனால் அமைதியாக இருப்பான். சட்டசபைக்குள்ளே எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க.
அது டாக்டிக்ஸ், வெளியில் போய் திட்டுவான். சட்டசபைக்கு உள்ளே வந்து அமைதியாக இருப்பாங்க. கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சட்டசபை நிகழ்வுகள் எப்படி சார் இருக்கு? ஏன்னா சபாநாயகர் அவர்களை பாராட்டுறாங்க, பெரிதும் பாராட்டுறாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த சட்டசபை முழுவதும் நேரடி ஒளிபரப்பாகுதுங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். விஜயரசன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த சட்டசபை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்புறாங்க. ஸ்டாலின் பீரியடில் ஸ்டாலின் பேசுகிறத மட்டும் காமிப்பாங்க, எடப்பாடி பேசும்போது ஆஃப் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமாக போனால் டீலிங்கே பண்ணி விட்ருவோம். வெறும் திமுக எம்எல்ஏங்க ஸ்டாலின் பேசுகிறது மட்டும்தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. எதிர்க்கட்சிகள் பேசுகிறது முழுவதுமாக ஒளிபரப்பப்படுது. இந்த ஒரு சுதந்திரம் வந்து கடந்த காலங்களில் இருந்தது கிடையாது. ஆகவே இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். முழுக்க ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. சபாநாயகரும் எல்லாருக்கும் பேச அனுமதி கொடுக்குறாங்க. அது அவங்கெல்லாம் நல்லா பயன்படுத்திக்க தான் செய்கிறாங்க. ஒரு நல்லது தொடக்கம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் பீரியட்லாம் நேரடி ஒளிபரப்பு எந்த அர்த்தமுமே கிடையாது. அவர் மட்டும் பேசுவார். எதிர்க்கட்சியில் பேசும்போது எடப்பாடி எதிர்க்கட்சியில் பேசும்போது மைக் ஆஃப் ஆகிடும். மைக் ஆஃப் ஆகிடும், கேமராவும் திரும்பாது அந்த சைடு. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாரும் பேசுகிறதையும் ஒளிபரப்பாங்கிறாங்க. ஸோ தாவேகாவை பார்த்து திமுக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஏவாவேல அதை சொல்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, லைவில் போயிட்டுருக்கு, எல்லாம் எடுத்து போட்டுறாங்க, அதனால் ஒன்று லைவை பார்த்து பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து அவை குறிப்பை முன்னாடியே கட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இப்போ அதை வந்து ஏதோ வந்து கெடுக்குறாங்க, லைவ் பண்ணாதன்றாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொன்னார். வெக்கமாக இல்லை ஒரு எதிர்க்கட்சி தான் லைவ் வேணும்னு கேட்கும். அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்குது திமுக. இல்லை சார், அந்த பசங்க குற்றச்சாட்டை வைக்கிறது அப்படியே லைவில் போயிருந்தேன். போட்டோம். நீ தான் இப்போ 50 வருஷமாக அரசியலில் அப்படியே ஊறி தலைச்சவங்க இல்லை, பதில் சொல்லு. உன்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த வார்த்தை. வழக்கமாக எதிர்க்கட்சி தான் லைவ் வேணும்னு ஆளுங்கட்சி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. எங்கள் ஆளுங்கட்சி கொடுக்குது, எதிர்க்கட்சி நாங்கள் முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு கூட திமுக போவோம், ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் திமுக போவோம். லைவை கட் பண்ணுறதுக்கு லைவை கட் பண்ணணும்னா உன் வீட்டில் இருக்க லைவை கட் பண்ணி விட்ரு. உன்னை எவன் பார்க்க வேணான்னு சொன்னான். நல்ல மக்கள் மத்தியில் திமுக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க கூட வந்து சினிமா பார்த்தவங்க இன்றைக்கி அசம்பிளியை பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து பல ஆண்டுகளாக டிவியில் வந்தாலும் இப்போ தான் ஒரிஜினலாக வருது. ஏன்னா முந்திலாம் ஒட்டி போடுவாங்க. ஜெயலலிதா பீரியடில் ஜெயலலிதா பேசுகிறது தான் இருக்கும், திமுக பேசுகிறது இருக்காது. ஆமாம், எடப்பாடி பீரியடில் அப்படி தான், ஸ்டாலின் பீரியடில் இன்னும் மோசம். இன்றைக்கி அது மாறி இருக்குது இல்லை. இந்த மாற்றத்துக்கு காரணம் விஜய். மாறினா வரவேற்கணும் சார், ஆனால் வேணான்னு கேட்குறாங்க சார் திமுகக்காரங்க. திமுக வந்து லைவே வேணான்னு கேட்குறாங்க. எதுக்கு லைவ் வேணான்னு சொல்கிற அது சொல்லு. ஏன்னா பசங்க வந்து கேள்வியை கேட்டுறாங்க திடீர்னு, அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுக்குள்ளே லைவ் போயிடுது, அதை ரீலாக எடுத்து போட்டுறாங்க அப்படின்னு. வெக்கமாக இல்லையா அப்படி பேசுகிறதுக்கு? ஜனநாயகத்தில் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. எதிர்க்கட்சியோட வேலை லைவ் வேணுன்றது. வேணான்னு சொன்னால் திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு நீங்கள் இதுலேருந்தே இந்த ஒற்றை காரணத்தை வைத்து திமுகவின் பலவீனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.